ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாருதி ஈக்கோ காரில் ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து திருப்பணத்தில் மதுரை நம்ம ஒர்க் ஷாப் எடுத்துருந்தாங்க. இதில் ஏசியில் வேக்கம் போர்டு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஓஸில் தான் ஏசி கேஸ்லாம் லீக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஏசி ஓஸ் தான் புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஓஸை வந்து நம்ம வெல்டு பண்ணியோ எதுவும் சரி பண்ணி ஆக வைக்க முடியாது. ஓஸை பொறுத்தவரைக்கும் புதுசாக சேஞ்ச் பண்ணணும். கஸ்டமர் சொன்னால் உடனே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஓஸை புதுசு மாற்றிட்டு லீக்கேஜ் செக் பண்ணி பார்த்தா ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணணும். லீக் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு லீக் இல்லை. ஏசி கேஸ் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி பார்க்குறப்ப சஸ்பென்ஷன் நாய்ஸ் கேட்டுச்சு. சஸ்பென்ஷன் இறக்கி செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் சாக்கப்ஸ் அசம்பிளி வந்து 2 பக்கம் வந்து மேலே மவுண்டிங் வந்து ஃபுல்லாக உடஞ்சி டேமேஜ் ஆயிருந்துச்சு. சப்போஸ் இப்படியே கஸ்டமர் இப்போ கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆக அதிக வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் கஸ்டமர் அப்ரூவ் கேட்டால் உடனே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இது ரீகண்டிஷன் பண்ணாலோ வேறு மேக் போட்டாலோ ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஸோ நம்ம அதனால் ஒரிஜினலே ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி சாக்கப்ஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெண்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமே வீக்காக தான் இருந்துச்சு. நம்ம ரெண்டுமே செட்டாக மாற்றிட்டு ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட நல்லா ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். அதே மாதிரி சென்ட்ரல் செக்கப்னு தான் வந்தாங்க, ஏசிக்கு தான் வந்தாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப இதுவும் வீக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம அதுவும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் சொன்னால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.